ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹிந்து நியூஸ் பேப்பரில் நிறைய விஷயங்கள் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்திருக்கு. நம்ம தினமணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் சில விஷயங்கள்லாம் விட்டு போயிட்டு வருது. ஸோ இதையும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போது ஃபர்ஸ்ட் இது பார்ப்போம். வெறும் 3-4 பாயிண்ட்ஸ் தான் இருக்கும், 4 மேட்டர்ஸ் தான் இருக்கும். அதுலேருந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல்ஸ் அதில் பிளேஸ் ஆகுது, என்ன எக்கனாமிக்ஸ் ஓரியன்டாக இருக்குது, என்வரான்மெண்டல் ஓரியன்டாக இருக்குது, ஜியோகிராபிக்கல் ஓரியன்டாக இருக்குன்னு அப்படின்னு பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 192 பேர்ட் ஸ்பீசியஸ் எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா சைலண்ட் வேலின்னு சொல்லுவாங்க. இந்த சைலண்ட் வேலி அது எங்க இருக்கு அப்படின்னா கேரளால இருக்கு. ஓகே, கேரளால இருக்கு அப்படிங்கறதுனால அது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ், நேஷனல் பார்க்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 192 பேர்ட் ஸ்பீசிஸை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு பாக்குறப்போ இதுல எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா மலபார் நேச்சுரல் ஹிஸ்டரி சொசைட்டி அவங்க தான் இதை கொடுத்துருக்காங்க. தெரியுதா? ஸோ MNHS அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 பேர்ட்ஸ் எண்டமிக்கா இருக்கும். இது வெஸ்டர்ன் கேட்ஸ்ல இருக்கு. ஸோ என்னடாது வெஸ்டர்ன் கேட்ஸுங்கிறாங்க எண்டமிக்ங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க. அழிவும் தருவாயில் உள்ளது, அழிய போகிற இருக்கு, வல்னரபுள், என்டேஞ்சர்டு, என்டாமிக்கு இப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுல நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ஏன் சைலண்ட் வேலி அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரு பூச்சி இருக்கும், அது ரொம்ப ரொம்ப எவர்கிரீன் ஃபாரஸ்ட்லாம் இருக்கும். அது இந்த இடத்துல இல்லைங்கிறதுனால அது ரொம்ப சைலண்டா இருக்கும். ஓகே, ரொம்ப சத்தம் இருக்காது. அதனாலதான் இது சைலண்ட் வேலின்னு பேர் விட்டுருக்கு. இந்த இதுல நமக்கு என்னென்னலாம் இருக்குன்னா 11 ஸ்பீஷியஸ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ இது வந்திருக்கு. இந்தியன் நைட் ஜார், அதுக்கப்புறம் ப்ரோன்ஸ் ட்ரோங்கு, இது எல்லாமே மலபார் பாருங்க தீக்காக்கான்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அங்க இருக்கு. 192 பேர்ட் ஸ்பீஷிஸ் இருக்குன்னா பாத்துக்கோங்க. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது தேவை. சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்ஸ் இது என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ அப்படின்னு பாக்குறப்போ சைலண்ட் வேலி நேஷனல் பார்க்ல 192 பேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுல என்னென்னலாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்டா யுனெஸ்கோ இதை எப்ப அறிவிச்சுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வருஷம் கேட்பாங்க. 2012 அறிவிச்சிருக்கு. ஓகே, இது எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வெஸ்டர்ன் கேட்ஸ்ல இருக்கு, சைலண்ட் வேலி. அதுக்கப்புறம் இது குந்திப்புழா ரிவர், அதன் மூலியமா தான் இது சைலண்ட் வேலி நடுவுல போகுது. ஸோ அதுல என்ன ரிவர் போகுதுன்னு கூட நமக்கு கேட்கலாம். இதுல 4 டைப்ஸ் ஆஃப் வெஜிடேஷன்ஸ் இருக்கு. பாருங்க, சிக்காடஸ் அப்படிங்கிற ஒரு இன்செக்ட், அதாவது ஒரு பூச்சி இல்லாதனால அந்த இடத்துல அந்த சவுண்டே வராதான். ஸோ அதுதான் சைலண்ட்னு பேர் வரதுக்கு காரணம், ஆப்சன்ஸ் ஆஃப் சிக்காடஸ் இன்செக்ட். ஓகே, ஸோ இதுல என்னென்ன வெஜிடேஷன்ஸ் இருக்கு, 4 டைப் ஆஃப் வெஜிடேஷன் அந்த சைலண்ட் வேலியில இருக்கு. டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்கிறது, அப்புறம் சப் டிராபிக்கல் பிராட் லீவ்டு ஹில் ஃபாரஸ்ட் அங்க இருக்கு, அதுக்கப்புறம் மவுண்டைன் பெட் டெம்பரேச்சர் ஃபாரஸ்டாவும் அங்க இருக்கு, அப்புறம் கிராஸ் லேண்ட், இது எல்லாமே இருக்கு. இது எல்லா டைப் ஆஃப் வெஜிடேஷனும் அந்த சைலண்ட் வேலியில இருக்கு. அப்புறம் ஃப்ளோரா அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்க. இது ஃப்ளோரானா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தாவர வகைகளை சேர்ந்தது. அப்படின்னு பாக்குறப்போ 1000 ஸ்பீஷிஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அங்க புதுசாவே இருக்கு. ஓகே, அதோட மட்டும் இல்லாம 107 ஸ்பீஷிஸ் ஆர்கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முள் செடி 100 ஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 200 லைவ் வேர்ட்ஸ் அப்படி இருக்கு. லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 75 லிச்சன்ஸ், 200 ஆல்கே, அப்புறம் குலினியா ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா நெடுன்னு வளர்ந்துருக்கும். ஸோ இது அது மெடிசினுக்காக யூஸ் பண்றது. இது அனைத்துமே அங்க ஸ்பெஷலா கிடைக்கிறது. ஓகே, ஃப்ளோராவை பார்த்தாச்சு. ஃபானானா என்னன்னா உயிருள்ள ஒரு மிருகு, காட்டு விலங்குகள். அது என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். இது அனைத்துமே நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். ஓகே, சைலண்ட் வேல்ல என்னென்ன ஃபானாஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ லயன் டைல்டு மக்காக்கியோ, இது ஒரு என்டான்ஜர்ட் ஸ்பீசிஸ், அங்க மட்டும் தான் காணப்படுது. நீல்கிரிஸ் லங்கூர், அதுதான் நம்மளோட விலங்கு. ஓகே, மலபார் ஜெயின்ஸ் குரில் அங்க இருக்கு. அப்புறம் இந்தியன் எலிஃபண்ட், டைகர், லியோபார்டு, அப்புறம் பைசன்ஸ் இருக்கு. அப்புறம் 200 ஸ்பீஷிஸ் ஆஃப் பேர்ட்ஸ், கிரேட் இந்தியன் ஹார்ன்பில்ஸ். ஸோ ஹார்ன்பில் இதெல்லாம் பேர்ட்லயே இருக்கும் அது. அதுக்கப்புறம் நீல்கிரிஸ் உட் பீஜியன், அப்புறம் செவரல் ஸ்பீஷிஸ், ஈகிள், அவுல், இதே மாதிரி எல்லா இதுவுமே அங்க இருக்கு, வெஸ்டர்ன் கேட்ஸ்ல இருக்கு. அதுவும் எக்ஸ்பெஷலா சைலண்ட் வேலியில இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு அந்த சைலண்ட் வேலியில 192 பேர்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடும். இது என்ன, இது நம்ம தினமணிலே பார்த்தோம். இந்தியா மஸ்ட் பி அக்சலரேட் லிங்க் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் த ரியல் வேர்ல்டு எக்கனாமி, பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. வரப்போற காலங்கள்ல இருக்கிற கரிக்குலத்தையே நம்ம மாத்தி ஆகணும்.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏஐ வந்துட்டு, மிஷின் லேர்னிங் வந்துட்டு, பிளாக் செயின் டெக்னாலஜி வந்துட்டு, செமிகண்டக்டர் ஓரியன்டா வந்துட்டு, சோலார் எனர்ஜி வந்துட்டு, ஸோ இது ஓரியன்டா நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை உருவாக்கணும். இன்டர்நெட் விஷயமா எல்லாருக்குமே வந்து ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு அப்பயே அந்த நாலேஜை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரிக்குலத்தை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது இந்த பட்ஜெட்லயும் தெரிவிச்சிருக்காங்க. அதை தான் இதுல பாக்குறோம். ஸோ கண்ட்ரி எஜுகேஷன் சிஸ்டம் ரியல் வேர்ல்டு எக்கானமிக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணணும். ரியல் வேர்ல்டு எக்கானமிக்கு யூஸ் பண்ற மாதிரி எஜுகேஷனை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க. அது மட்டும் பாத்துக்குங்க. அதுல என்னன்னா ஆரஞ்சு, இந்த வாட்டி இதுல பட்ஜெட்ல பாத்திருப்பீங்க ஆரஞ்சு எக்கானமி. அது என்ன ஆரஞ்சு எக்கானமி அப்படின்னா, வீடியோ எடிட்டிங் பண்றவங்க, அப்புறம் யூடியூப்ல வீடியோ போறாங்க, இன்ஸ்டால வீடியோ போட்டு அது மூலயமா பணம் சம்பாதிக்கிறவங்க, அதுக்கப்புறம் விஷுவல் கம்யூனிகேஷன்ஸ் அந்த ஓரியன்டா கான்டென்ட் ரைட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னா ஆரஞ்சு எக்கானமில வந்துருது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கு, ஸோ போட்டோஷாப்ஸ், இது எல்லாமே ஆரஞ்சு எக்கானமில வருது. அதுதான் சொல்றாங்க. ஸோ அப்புறம் கேமிங்கு, காமிக்ஸ் இது பண்றது, இது எல்லாமே வந்து ஆரஞ்சு எக்கானமில வருது. இதுல இப்போதைக்கு தகுந்த மாதிரி பசங்களை அதுல ரெடி பண்ணணும், கரிக்குலத்தை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான். அப்புறம் டிஜிட்டல் எக்கானமி, அப்புறம் மேனுஃபேக்சரிங், டிசைன் ட்ரிவன் மேனுஃபேக்சரிங்கா இதை கொண்டு வரணும் நம்ம இந்தியாவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பாக்குறப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சப்க சாத் சப்க விகாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டுக்கு பாடங்களை மாத்தி அமைக்கணும் அப்படிங்கிறதுதான். ஸோ ஃபுல்ஃபில்லிங் ஆஸ்பிரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் இன்னோவேஷன் டிரைவன் எக்கானமி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரணும். அதுதான் சப்கா சத் சப்க விகாஸ். ஸோ இது ஏஐ, ஆட்டோமேஷன், டிஜிட்டல் எக்கானமி, டிசைன் டிரைவன் பண்றது, டிரான்சிஷன் இன்னோவேஷன் டிரைவிங் எக்கானமியா இதை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டுக்கு அப்புறம் என்ன நடந்தது, ஆரஞ்சு எக்கானமி பத்தி நம்ம சொல்லியாச்சு. ஸோ 2026-27 என்ன ஆகுதுன்னா, எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும், டெக்னாலஜியை எல்லா துறையிலுமே அடாப்ஷன் பண்ணணும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனை அது மூலயமா உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. முன்னாடி உள்ள காலங்கள் ஐடி ஃபீல்டு சாஃப்ட்வேர்னு போய் KP1 போய் BP1 போய் இப்போ எதுல கொண்டு வந்துட்டு டிசைனுக்கு வந்துட்டோம். ஓகே, அவங்கவுங்க ஓனா வீடியோ கிரியேட் பண்ணி அவங்கவுங்க வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என் நம்பர் ஆஃப் வீடியோஸ் போஸ்ட் பண்றாங்க. 2019 ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் எக்கானமியே சேஞ்ச் ஆயிட்டு. ஸோ இப்போ எஜுகேஷன்லாம் வந்து எஜுடெக் கம்பெனிலாம் வந்து ஆன்லைன்லேயே கிளாஸஸ் இருக்கு எல்லாமே அப்படின்னா, அது இப்போ 11 ட்ரில்லியன் கம்பெனியா, 11 பில்லியன் ஒர்த் உள்ள ஒரு கம்பெனியா 2030 வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் குளோபல் அண்ட் டொமஸ்டிக் ப்ரெஷர் காரியமா ரைசிங் இம்பார்ட் ஆஃப் ஏஐ ஆட்டோமேஷன் குளோபலி. இந்தியா லார்ஜ் யூத் இங்க இருக்கிறதுனால ஆட்டோமேஷனை உருவாக்கணும், ஏஐ வந்து படிக்க வைக்கணும். ஸோ இதன் மூலியமா நமக்கு நிறைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலயமா நம்ம நாட்டை இன்னும் முன்னேற்றலாம். எப்படி 90sலாம் வந்து எல்பிஜி மூலயமா லிபரலைசேஷன், குளோபலைசேஷன் மூலயமா நம்ம நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் உள்ள வந்தாங்களோ, அதே மாதிரி இப்போ இந்த ஆட்டோமேஷன்ஸ் விஷயமா நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணணும், இதன் மூலயமா நாட்டில் வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஸ்கில் ஃபார் ஹை க்ரோத் செக்டர்ஸ், அவாய்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் ட்ராப்ஸ்ல இருந்து வெளியில வரதுக்கு தான் இது எல்லாத்தையுமே கொடுக்கணும். ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் புஷ் பண்ணணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில ஒகேஷனல் ட்ரைனிங், இன்டர்ன்ஷிப்ஸ், இண்டஸ்ட்ரி இன்புட், இது எல்லாமே ப்ராக்டிக்கலா அலைன்மெண்ட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏஐலையும் சரி, அப்புறம் வந்து டெக்னாலஜி வைஸா டிஜிட்டல் டெக்னாலஜியும் எல்லாத்துலயுமே வந்து சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இன்னோவேஷன் எக்கானமி ஷிஃப்டா நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல தான் வந்து குளோபல் சப்ளை செயின், ஃபினான்ஷியல் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், அப்புறம் டெக் மேனுஃபேக்சரிங்ல நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்னா எஜுகேஷன்ல எல்லாத்தையுமே மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அது முடிஞ்சிட்டு இது என்னன்னா பிட்டர் மில்க். என்ன அப்படின்னா, ஆந்திரால பால்ல வந்து ஒரு அடல்ட்ரேஷன் ஒரு லோக்கல் கடையில கலந்துட்டாங்க, அதனால ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துட்டு. இது ஏன்டா இதுல எடுத்து வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதுல நமக்கு பொது மக்களுக்கு பால் வந்து டெய்லியுமே யூஸ் பண்றது. ஸோ இதனால ஒரு வயசானவங்க இறந்துருக்காங்க ஆந்திர பிரதேஷ்ல ஒரு இடத்துல. ஸோ இதுல நம்ம FICCI பத்தி பார்க்கணும். FICCI ஆக்ட் என்ன அது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதன் மூலயமா என்னென்னலாம் அடல்ட்ரேஷன் டெய்லி சாப்பாடு விஷயத்துல அது நடக்குது, அதன் மூலயமா நமக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வருது, என்ன மெடிகேஷன்ஸ் வருது அப்படிங்கிறது தான் இந்த பிட்டர் மில்க். ஸோ இதுல கலந்ததுனால, ஸோ இது எந்த இடத்துல நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜா மகேந்திரபுரம். ஓகே, ராஜா மகேந்திரபுரம் சொல்லிட்டு ஆந்திரால ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கடையில ஒரு அடல்ட்ரேஷன் கலப்படம் உள்ள பாலை எடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ அதுதான் இது. இதுல என்னென்னலாம் ஐட்டம், இப்ப மில்க்ல என்னென்னலாம் கலக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யூரியா கலக்கலாம், டிடர்ஜென்ட் கலப்பாங்க,
ஸ்டார்ச் கலப்பாங்க, ஹைட்ரஜன் பெராக்சைடு, அப்புறம் வாட்டர். இது அனைத்துமே ஒரு மில்க்ல கலந்து என்ன பண்ணுவாங்க, அதை ரொம்ப பியூரா இருக்கிற மாதிரியும் ரொம்ப வெள்ளையா இருக்கிற மாதிரியும் அதிகமான குவான்டிட்டியா ஈஸியா தண்ணி நிறைய கலக்கலாம் டிட்டர்ஜென்ட் எல்லாம் போட்டா. ஸோ அதுலதான் இதனால நமக்கு என்ன வரும் அப்படின்னா கிட்னி டேமேஜ், ஸ்டொமக் இஷ்யூஸ், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரும். ஓகே, மில்க்ல உள்ளது இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்றது. அதுக்கப்புறம் ஸ்பைசஸ், ஸ்பைசஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்றோம், ரெட் சில்லி, கிரீன் சில்லி, பெப்பர் அப்படின்ட்டு. இதுல ரெட் லெட், பிரிக் பவுடரு, மெட்டானில், எல்லோ கலரு, இது எல்லாமே இதுல கலக்குறாங்க. இதனால கேன்சர் அப்புறம் பிரெயின் டேமேஜ் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல இருக்கு. அதோட மட்டும் இல்லாம ஹனி சொல்லவே வேணாம், டிஃபால்ட்டாவே ஹனில எங்கேயுமே கலப்படம் தான் இருக்கும். கேட்டா தண்ணியில போட்டா இது பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. ஹனி வந்து சுகர் சிரப் கலப்பாங்க, ரைஸ் சிரப் கலப்பாங்க, மொலாசஸ் கலந்துருவாங்க. இதன் மூலமா நமக்கு என்ன வந்து சுகர் டயபிட்டிஸ் பேஷண்டா ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் ஒபிசிட்டி அண்ட் டயபிட்டிஸ். காஃப் சிரப்ல என்னென்ன கலக்குறாங்க, ஏன்னா அதுல குழந்தைகளுக்கு டை எத்திலின் கிளைகால் அப்புறம் எத்திலின் கிளைகாலும் கலக்குறாங்க. இதனால அந்த காஃப் சிரப்ல என்ன பிரச்சனை வருதுன்னா சடன் கிட்னி ஃபெயிலியர், அப்புறம் இதுல வந்து டெத்து கூட நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் இந்த அடல்ட்ரேஷன், இதெல்லாம் யார் பார்த்து நமக்கு ஒரு வாட்ச் டாக் மாதிரி இருக்காங்க அப்படின்னா FSSAI. ஸோ அவங்க எப்பயிலேருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி FSSAI ஆரம்பிக்கப்பட்டது எந்த ஆக்ட் மூலமா 2006 மூலமா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கள்ட்ட இருந்து நம்ம சர்டிஃபிகேஷன் எல்லாமே வாங்கி தான் ஆகணும். ஃபண்டமெண்டல் பார்ட் ஆஃப் சிட்டிசன்ஸ்ல சிட்டிசன் ஆஃப் ரைட்ஸ் படி ஒரு நல்ல உணவை அவங்க சாப்பிடணுங்கிறது ஆர்டிகல் 21 சொல்லுது. ஸோ இப்போ அடல்ட்ரேஷன் பண்றதுனால, கலப்படம் இருக்கிறதுனால பிரச்சனைகள் சிட்டிசனுக்கு மட்டும்தான், அவங்க இங்கெல்லாம் போய் புகார் பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட், ஸோ நேஷனல் செக்யூரிட்டி இப்போதைக்கு வெஸ்ட் ஏஷியால பிரச்சனைகள் நடக்கிறதுனால நமக்கு என்னன்னா டிபெண்டன்சி அதிகமா இருக்கிறது. நம்ம ஈரான்ட்டு நம்ம பாடத்தை கத்துக்கணும். எதனால அப்படின்னா, நம்ம இப்ப சப்போஸ் நமக்கு போர் வருது அப்படின்னா நம்ம எத்தனை வருஷம் வந்து லாங் லாஸ்டிங் பண்ண போறோம். அது வந்து துப்பாக்கியா இருக்கட்டும், பாமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ஃபுட்ல கான்சன்ட்ரேட் பண்றதா இருக்கட்டும், ஸ்டோரேஜஸா இருக்கட்டும், வேர் ஹவுசஸா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நம்ம தன்னிறைவு செல்ஃப் ரிலையன்ட் அறையணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நம்ம பாடம் கற்பிச்சுக்கணும். கொரோனா அப்போ நம்ம எந்த அளவுக்கு சேவிங்ஸை நம்ம இம்பார்ட்டன்ஸா பார்த்துக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த போர் மூலயமா ஒரு நாடு வந்து இதுலேருந்து நிறைய பாடம் கத்துக்கணும். அதுலதான் இதுல சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லெசன் ஃபார் இந்தியா, இந்த வெஸ்ட் ஏஷியா பிரச்சனைனால ப்ரையாரிட்டைஸ் ஆத்ம நிர்பாரதா, இது 2020 வந்து ஆரம்பிச்சது. ஆத்ம நிர்பாரதா அப்படின்னா செல்ஃப் ரிலையன்ஸ், சுயமா நம்மளே வந்து டொமஸ்டிக்ல எல்லாத்தையுமே தயாரிக்கணும். ஓகே, இந்தியாக்குள்ளேயே. அது அதர் நாட்டை வந்து 25% மேல நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. 75% எல்லாமே நம்மளே வந்து தயாரிக்கணும். அது மேனுஃபேக்சரிங்கா இருக்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்டா இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டா இருக்கலாம். ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இப்போ க்ரூட் ஆயில், ஃபியூலா இருக்கலாம், அதை தவிர்த்து நம்ம என்ன பண்ணலாம், சோலார் மூலயமா வண்டி வாகனங்களுக்கு கரண்ட் தயாரிக்கலாம். ஸோ இப்போ கூட வந்து இந்த ஸ்மால் ஏரோ விண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க பிரான்ஸ்ல. அது என்னன்னா, இந்த ரோட்டு வாரத்துலலாம் அந்த சும்மா லீஃப் மாதிரி இருக்கும், ஏரோ லீஃப்னு சொல்லிட்டு. அதன் மூலயமா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு தேவையான கிலோவாட் ஒரு லீஃப்லையுமே அது வந்து சுற்றி என்ன பண்ணணும்னா கரண்ட் ஜென்ரேட் பண்ணும். ஸோ அதன் மூலயமா நம்ம கரண்ட் ஜென்ரேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம டிராபிக்கல் ரீஜனு, அதிகம் காத்தும் அடிக்கும், அது சேம் டைம் வெயில் அடிக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் இதுக்கு மேலே சுவிட்ச் ஓவர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இந்த பிரச்சனை நமக்கு LPG சிலிண்டர்ஸ்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதையும் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். இப்போ அந்த நாட்டில் நம்பி இல்லைன்னா நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதுதான் இதை சொல்ல வருது. அக்சலரேட்டிங் இண்டிஜினியஸ் ப்ரொடக்ஷன், கட் இம்போர்ட் டிபெண்டன்சி, அதுதான் இதுல சொல்றாங்க. ஆத்ம நிர்பாரத்தானா இதுதான். இம்போர்ட் டிபெண்டன்சி பிலோ 25%, கிரிட்டிக்கல் டெக் லைக் மிசைலு, ட்ரோனு அண்ட் சைபர் டிஃபென்சஸ், இது எல்லாமே நம்மளே தயாரிச்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்புறம் R&D நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், R&Dல இன்வெஸ்ட் பண்ணணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல. எதுலாம் அப்படின்னா பிரைவேட் செக்டார் இன்வால்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணி இன்னோவேஷன் ஆன் AI, ஹைப்பர்சானிக் மிசைல் 5-10% GDP டிஃபென்ஸுக்கு ஒதுக்கணும் 2030க்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வார் மூலயமா நம்ம கத்துக்கிறது. அப்புறம் பில்ட் ரீஜினல் அலையன்ஸ், அப்புறம் I2U2ன்னு சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா வெஸ்ட் ஏஷியாவை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. அதான் இது I2U2 குரூப். இது ஒரு பார்ட்னர்ஷிப் குரூப். இந்தியா, இஸ்ரேல், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்க எல்லாமே, அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்ஸ், இவங்க எல்லாமே எக்கனாமிக் கோஆபரேஷனை உண்டு பண்றதான் I2U2 அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது நமக்கு எக்ஸாம்ல கேட்கலாம். ஓகே, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது தான். இது வெஸ்டர்ன் ஏஷியன் குவாட்னு சொல்லுவாங்க, மிடில் ஈஸ்ட் குவாட்னு சொல்லுவாங்க. ஸோ கோஆபரேஷன் எதுலன்னா வந்து அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா தண்ணிக்கு, அப்புறம் வந்து எனர்ஜிக்கு. ஓகே, தண்ணி, எனர்ஜி, அதுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்டேஷன், ஸ்பேஸ், ஹெல்த், ஃபுட் செக்யூரிட்டி, இதுல எல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இந்த வெஸ்ட் ஏஷியா பிரச்சனைனால நம்ம இந்தியா வந்து கற்றுக்க வேண்டிய பாடம் இதுதான். ஓகே, இந்த 3 நியூஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது தினமணியில் வந்து கேப்சர் ஆகல, அதனால எடுத்திருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கிளாஸஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிச்சிருந்தா இதை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, நன்றி, வணக்கம். இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நியூஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Send a map. You dare to dream, we care to accomplish.